இங்கே பாருங்கள், பூஜை ஜாமான் விளக்குறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. எல்லாம் விளக்கு வச்சு தான், விளக்கு வச்சாலும் கருத்து போகுது பாருங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணாது, எல்லாம் விளக்கு வச்சா தான், அதனால கருத்து போயிடும். இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன், எதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரப் வச்சுருக்கேன், தனியாக ஒரு ஸ்க்ரப்பு. நான் இதை எதை வச்சு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற பூஜை ஜாமான். விளக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து எப்போவுமே விளக்கு கடையில் 1 ரூபாவும் கொஞ்சம் பச்சரிசி மஞ்சள் கலந்து போட்டிங்கன்னா நல்லது, மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் எல்லாத்துலேயும் 1 ரூபா வச்சுருப்பேன். விளக்கு கடியிலலாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அரிசி இந்த மாதிரி எத்தனை விளக்கு வச்சுருந்தீங்களோ அத்தனை விளக்குக்கு அடியிலையும் 1 ரூபா வச்சுருங்க. அது ரொம்ப வீட்டுக்கு நல்லது. மகாலட்சுமியோட பண வரவு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் இப்போ எப்படி எதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமாங்க பாருங்கள். கொஞ்சம் புளி ஊற போட்டிருக்கேன்னா, இது சாமிக்கு வச்ச எலுமிச்சப்பழம். அந்த ஜெல்லை வாங்கி இந்த ஜெல்லை வாங்கிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. வாங்கணும் ஆசை தான், பட் வாங்க முடியும். பீதாம்பரி சபீனா இதுக்குமே பூஜைக்காகவே ஒரு இல்லை, நீங்கள் மஷ்ரூம்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு இது கொடுக்குவாங்க பாருங்கள். அதை நான் வச்சுருக்கேன், வேஸ்ட் பண்ணாமல் தூரப்படும். இதில் வந்து நல்லா சபீனா கலந்துடணும். அப்புறம் அதே அளவு பீதாம்பரி. இது 2 என்ன செய்யணும், இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் புளி பார்த்திங்களா, அந்த புளி தண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுரும். தண்ணி மட்டும்தான் இறங்கணும். சக்கையும் தூர போட்டக்கூடாது. சக்கை வந்து எதுக்கு வச்சுருக்கோம்னா, நம்ம அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்க்கிறதுக்கு வச்சுக்கணும். இப்போ ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். அது நம்ம நல்லா கலந்துட்டா அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அங்கே பாருங்கள் ஒரு மாதிரி முறையாக வருதா. இது கூட நம்ம எலுமிச்சப்பழம் கட் பண்ண வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கட் பண்ணி இதில் சேர்த்துடணும். கையில் இருக்கிறத கொஞ்சம் தேய்ச்சிடணும். டிஃப்ரென்ஸ் தெரியும். சும்மா அப்படி தேய்ச்சா போதும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படி தேய்ச்சி ஃபஸ்ட்டு இதை தேய்ச்சி வச்சுட்டு அடுத்து தேய்க்க முன்னாடியே அது நல்லா ஊறிடும். ஊறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம இந்த லெமனை கட் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸை மட்டும் நல்லா ஆட் பண்ணணும். நீங்கள் எத்தனை லெமன் வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் பூஜை ஜாமாத்துக்கு ஏற்றலாம் வச்சுக்கலாம். இந்த தோலை நம்ம தூர போட்டக்கூடாது. இந்த தோலை சும்மா வச்சு தேய்க்கணும். இதை தொட்டு இந்த தோலை வச்சு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ கழுவி லேசாக போய் தேய்ச்சிதுன்னு வச்சேன் பாருங்கள், லேசாக கழுவுனாலே போதும், பளிச்சுன்னு ஆயிரும். ரொம்ப தேய்க்க வேண்டியது இருக்காது. அப்படி கை வலிக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சுக்கிட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். நான் ஒரு பழம் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன்ல, பழம் என்கிட்ட 1 தான் இருந்தது, பழைய பழம். அதுமாரி புளியெல்லாம் ரசம் வச்சுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை எப்படியே எடுத்து வச்சு பூஜை சாமான் கழுவுறதுக்கு வச்சுக்கணும். நான் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கெலாம் வச்சு யூஸ் பண்ண புளியெலாம் மிச்சத்தில் தூரப்பட மாட்டேன், அப்படியே சேர்த்து ஒரு டப்பாவில் வச்சுருவேன். அந்த வாரம் பூஜை சாமான் கழுவும் போது அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதா தெரியுதா, முறையாக இந்த ஜெல்லை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீட்டிலே ஜெல்லு ரெடி பண்ணியாச்சு. இதில் சோடா உப்பு போடலாம், உப்பு போடலாம். நம்ம எதுவும் போடுறதில்ல, சாமிக்காக யூஸ் பண்ணுறது. சுடு தண்ணியில் ஊற்றி கழுவுங்க சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேங்க. என் பாத்திரம் எப்படி ஜொலிக்கும் நீங்களே பாருங்கள். நான் இதை உங்களுக்கு தேய்ச்சிட்டு காமிக்கிறேன், எப்படி ஜொலிக்க மட்டும் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ பாத்திரம் இருக்க பாருங்கள்.
இதுக்கு எல்லாமே காரணம் இந்த 2 பேர் மட்டும்தான். எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்கேன், இன்னும் பாதி பாத்திரம் எடுக்கல. இது போதும், இதை வச்சு முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். தண்ணி பிடிச்சி ஒன்றெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணேன். இதெல்லாம் ஒரு அழுக்கு இல்லாத இல்லைன்னா ஈஸியாக கழுவிடலாம். இதில் ஒரு மஞ்சள் எதுவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் நம்ம கையை வச்சு லேசாக பண்ணால் போதும். நான் தேய்ச்சி வச்சுருந்தேன்ல, உங்களுக்கு கழுவி காமிச்சிருக்கோம். ஒன்றுமே ஆட் பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஜெல்லுலாம் காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற சபினா பவுடரும் பீத்தாம்பரியுமே போதும். கருப்பாக இருக்கு, கருப்பில் திரி பார்த்தீங்களா. இது மாதிரி தான் என் பூஜை பாத்திரம்லாம் நான் கழுவுவேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த உருளிலாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் தேய்ச்ச அப்புறம் பாருங்கள், நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். சும்மா ஜஸ்ட்டு ஸ்க்ரப்பரில் தொட்டுட்டு, ஒரு கையில் கேமரா வச்சுருக்கனால சரியாக அவங்களுக்கு காமிக்க முடியல. சும்மா தேய்ச்சி மட்டும் வச்சா போதும், கொஞ்சம் நேரம். அடுத்த பாத்திரம் தேய்ச்சிட்டு வர முன்னாடி இது நல்லாயிடும். ஜெல்லுலாம் இதுதாங்க போடுறாங்க, வேறு எதுவும் போடுறது இல்லை. தெரியுதா டிஃப்ரென்ஸு ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும்? பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நல்லா ஊறிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக போயிடும். ரொம்ப கரையாக இருக்கிறதுக்கு மட்டும் இது போட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா போதும். பாத்திரம்லாம் கழுவி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு உங்களுக்கு நான் கழுவி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி தங்க மாதிரி மின்னும். எல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு பாருங்கள். ஊர்லேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பூஜை ரூமுக்கு சூப்பராக இருக்கும். இதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இதேமாரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பூஜை பாத்திரத்துக்கு நம்ம எதை யூஸ் பண்ணி பொட்டு வைக்கிறோன்னு பாருங்கள். மஞ்சள், குங்குமம், தசங்கப்பொடி, மஞ்சள் கலக்கிறது பன்னீர், ஜவ்வாது, தசங்கப்பொடி, இது இவ்வளோத்தையும் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக வாசமாக இருக்கும். கோயில் எப்படி வாசமாக இருக்கும் அதேமாரி நம்ம வீட்லேயும் வாசமாக இருக்கும். இது யூஸ் பண்ணி வச்சுக்கினா அந்த பூஜை ரூமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வைக்க போகிறேன். பாருங்கள் பொட்டு வச்ச அப்புறம் பாருங்கள் எங்கள் வீட்டு பாத்திரத்தை எவ்வளோ நான் கழுவி போட்டிருக்கேன். அப்பா வேலை பெண்டு கலந்துடும். ஒரு ஃபங்க்ஷன் வந்தேன்னா இனி இது வச்சு முடிச்சுட்டு அடுத்தது தீபத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். உங்களுக்கு இதேமாரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் தான் யூஸ் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.
ஒரு வழியாக என் பூஜை ரூமை க்ளீன் பண்ணி இன்னைக்கு நேரம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பாருங்கள் எப்படி கோலம் போட்டிருக்கேன்னு என் பூஜை ரூமுக்கு. இதில் வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து மகாலட்சுமி படம் நான் வைப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் படம் வைக்கிறதுக்காக சரவண பவா கோலம் போட்டிருக்கேன், ஒட்டி வச்சுருக்கேன். நான் நடுமத்தில் வேறு ஏதாட்டம் வைக்கிறதுக்காக நடுமத்தில் இந்த மஞ்சள் கோலம் போட்டிருக்கேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணி நல்லபடியாக கோலம்லாம் போட்டாச்சு. இன்னும் நான் உங்களுக்கு அடுக்கிட்டு காமிக்கிறேன். என் பூஜை ரூம் பிடிச்சிருந்தா, என்னுடைய கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.